ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சக்தியிலே என்னுடைய நண்பருடைய மகன் சின்ன வயசுல அவனுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம போய் எங்க ஊர் மாரியம்மன் கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டாங்க. அப்பா அம்மா, எங்க ஊர் பெரிய மாரியம்மன் ரொம்ப விசேஷமான தெய்வம். என்ன வேண்டிக்கிட்டாங்க, என் பையனை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா உனக்கு நாங்க வருஷம் என் பையனுக்கு சேத்து வேஷம் போட்டு உங்களோட சன்னதிக்கு விழாவண்ணே கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அதான் மாதிரிங்க எங்க ஊர்ல மாரியம்மன் திருவிழா ஆரம்பிச்ச உடனே கம்பம் போட்டு அந்த பையனை காவிரி ஆத்துல இருந்து சேத்து வேஷம் போட்டு அழைச்சிக்கிட்டு வருவாங்க. கோயிலுக்கு வந்து ஒரு வாரம் வந்து அதை எசகடத்தை முடிச்சுப்பாங்க. எந்த பிரச்சனையும் நல்லா தான் இருந்தானுங்க. அப்புறம் அந்த பையன் கல்லூரிக்கு வந்தானுங்க. மருவத்தூர் காலேஜ் தான் படிச்சா, இன்ஜினியரிங். இப்ப அதே மாதிரி கூப்பிட்டாங்க, வாடா நோம்பு சாட்டியாச்சு, நீ மாரியாத்திற்கு வந்து சேத்து வேஷம் போட்டுக்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அவன் சொல்ற, வாட் நான்சென்ஸ், பிளடி மதர் ஃபாதர், இப்படி எல்லாம் பண்ணுவீங்க? நான் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு வாலிபி பையன் என்ன போய் சேத்து வேஷம் போட்டுக்கிட்டு அரை ஒரு நிறுவனம் வர சொல்றீங்க அப்படி இப்படின்னு காய்ச்சி முச்சு சத்தம் போட்டு அதில் வர முடியாதுன்ட்டான். இவங்களும் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்க மாட்டேன்ட்டான். அப்புறம் விழாவை முடிஞ்சிருச்சுங்க. இப்ப அடுத்த நாள் பார்த்தாங்க, ஒரு டாக்ஸியில அந்த பையனை அவன் ஹாஸ்டல்ல சேர்ந்த 2-3 பசங்க கைத்தாங்களா கொண்டு வந்து வீட்டுல படுக்க வைக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுங்க. பயங்கரமான காய்ச்சலுங்கிற. அப்ப மே மாசங்க எங்க ஈரோட்டுல மே மாசம் தான் அந்த விழா சாட்டப்படும். மே மாசம் அக்னி நட்சத்திரத்துலங்க அந்த பையன் பயங்கரமா குளிருது அப்படின்னு சொல்லி கம்பளி போட்டு படுத்துருக்கானு கட்டல. நான் அவங்க வீட்டுக்கு இப்ப போயிருக்கிறேன். கம்பளி எடுத்தா மூஞ்சி பாக்குற, ஐயோ மாமா எடுக்காதுங்க, குளிருதுங்கிற. அந்த வெயில மத்தியானம் 12-1 மணிக்கு பாத்துக்குங்களேன். ஆனா டாக்டர் போனா இல்ல காய்ச்சலும் இல்ல ஒண்ணும் இல்லையா, சாதாரணமா தான் இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க அவனால தாங்கவே முடியாம குளிர் காய்ச்சல் நடுங்குறா. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல, படுத்து படுக்கையா கிடக்குறா. அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த பையனுடைய தகப்பனார் எல்லாருமே அம்மா பக்தர்கள் நேரா மருவத்தூர் வந்தாரு. மருவத்தூர் வந்து பாத வச்சு அம்மாவை பார்த்தாரு. உள்ள போகும்பொழுது அம்மா பையன் அப்படின்னாரு. அவ்வளவுதான். உடனே அம்மா சொல்ல, டே எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நானெல்லாம் ஒண்ணும் பண்ணல, உங்க ஊர்ல இருக்கிற அவர் ஒருத்தி அவ பண்றத நீ அவளை போய் கேளு, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே இவர் புரிஞ்சுக்கிட்டார், ஓ பெரிய மாரியம்மன் தான் அம்மா சொல்றாங்க, அந்த மாரியம்மன் தான் நம்ம பையன் போய் படுக்க வச்சிருக்குது சேத்து வேஷம் போடாதனால அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தாருங்க. திரும்பி வந்து ஒரு தாம்பாளத்துல ஒருபடி பச்சரிசி, மங்கள பொருட்கள், தேங்காய் பாலை, வெத்தலை பாக்கு, தப்பு காணிக்க இதெல்லாம் வச்சு கொண்டு வைங்க. அவங்க அப்பா அம்மாம அந்த பெரிய மாரியம்மனை கொண்டு காணிக்க செலுத்தி மன்னிப்பு கேட்டு இனிமேல் வருஷம் அவன் சேத்து வேஷம் போட வைக்கணும்னு சொல்லி ஆலயத்தை வளம் வந்துட்டு வந்தாங்க. பாருங்க, படுத்து கிடந்த பையன் அன்னைக்கு சாயந்தரமே எந்திரிச்சுக்கிட்டான். அவ்வளவுதான், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படியே கிராம தெய்வங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் சக்தியில அதை நிறைவேற்றித்தான் தீரணும். நிறைவேற்ற முடியலாம் சம்மந்தப்பட்ட தெய்வத்திற்கு போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அதை தகுந்த பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் ஒழிய இப்படி அசால்ட்டா விட்டுட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து மாட்டிக்கு அதை நம்ம அம்மா கருணையோட காட்டி கொடுத்தங்காட்டி நம்ம அவனை காப்பாற்ற முடிஞ்சது சக்தியில. அடுத்து பாருங்க, எலெக்ஷன் பத்தி பேசலாம் சக்தியில. எங்க ஊருக்காரர் ஒருத்தருங்க விஐபி. அவர் அந்த காலத்துல அம்மாட்ட வந்துங்க, நான் வந்து எலெக்ஷன் நிக்கிறேம்மா, ஜெயிக்கும்னு சொல்லி கேட்கல, நான் விரும்புற தொகுதி எனக்கு கிடைச்சா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டாரு. அம்மா சரி உனக்கு விரும்புற தொகுதியை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெயிக்க வைக்கிறனால அம்மா சொல்லு. அதான் மாதிரி அவர் கேட்ட தொகுதியை அவர் கட்சியில் அம்மா வாங்கி கொடுத்துருச்சு. ஆனா அவர் தோத்து போனாருங்க. அப்புறம் தோத்த போனால் திரும்பி, நீங்க இப்படி சொன்னீங்க அம்மா, ஆனா இப்ப நான் தோத்து போயிட்டேனே அப்படின்னாரு. மகனே, நீ வந்து நான் விரும்பிய தொகுதியை நீங்க வாங்கி கொடுங்க அம்மா அப்படின்னு மட்டும் தான் என்கிட்ட கேட்டேன். நான் ஜெயிக்கும் நீ சொல்லி என்கிட்ட கேட்கல. தொகுதியை நான் வாங்கி கொடுத்தா ஜெயிக்கிறது எம்பாடு நான் ஜெயிச்சுப்ப நீ சொல்லி சொன்னேன். அப்ப நீ ஏன் நம்பிக்கையா அதுல தலையிடும் பொழுது நான் அதுக்கு தலையிடுறேன், அதனால அந்த விஷயத்த நான் தலையிடலன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அப்ப அம்மாட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுறாங்க. அம்மாவுடைய வாக்குகளை கவனமா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து போன தடவை இதுல பாருங்க என்னென்ன வெள்ளாம பண்ணிக்கிறாங்கன்னு. என்னுடைய நண்பர் ஒருத்தருங்க, அவர் பேரு பரமசிவம். அவர் என்ன பண்ணாருங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன் நின்னாரு, ஜெயிக்கணுமே அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் கேட்டாரு. அம்மா சொன்னாங்க, தாலிச்சாரோட ஒரு 1000 ஜாரோடு வாங்கிட்டு வாடா, அதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறேன், அதை கொண்டு போய் உங்க பஞ்சாயத்துல பெண்களுக்கு எல்லாம் கொடுறா அப்படி சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இவர் வாங்கிட்டு வந்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கினாருங்க. அப்புறம் இந்த சரடுகள், மகளிர் சரடுகள் எல்லாம் எல்லா பெண்களுக்கும் அவங்க பஞ்சாயத்தை கொடுத்தாருங்க. அது என்ன ஒரு வேடிக்கைனாங்க, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பழைய தலைவருக்கு தான் போடுவாங்க, ஏன்னா அவர் தான் போட்டி நின்று இருக்காரு. ஆனா இவர் தாலிச்சாடை கொடுத்தவனால அந்த ஊரை சேர்ந்த ஆண்கள் எல்லாம் பழைய தலைவருக்கும், பெண்கள் எல்லாம் நம்ம பரமசிவத்துக்கு ஓட்டு போடுறதாக ஊர் முடிவு பண்ணி அதே மாதிரி ஓட்டு போட்டுங்க. அந்த 150 ஓட்டு, ஆண்கள் 150 பெண்கள் 150ங்க அந்த ஊர்ல. அந்த 150 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சுட்டாருங்க. எப்படி பாருங்க அம்மா வேலைய. அடுத்து பாருங்க, இன்னொரு பஞ்சாயத்துல இங்க எங்க மாவட்டத்திலேயே தான் அவர் வந்துங்க எலெக்ஷன் நின்னாரு. அம்மாட்ட போய் ஆசீர்வாதத்துக்காக போறாரு ஜெயிக்கவுன்னு. அவருக்கு குழந்தை இல்லைங்க, உடம்புலேயே சில உபாதைகள் உண்டு. அவரு அம்மாட்ட போய் கேட்டோன்னுமே, அம்மா பஞ்சாயத்துல நிக்கிறேன், நான் ஜெயிக்கணுமா, அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க.
உடனே அம்மா சொல்றாங்க, ஏடா அரசியல் பத்தி எனக்கு என்னடா தெரியும், உனக்கு குழந்தை இல்லைன்னா சொல்லு, நான் இப்ப உனக்கு குழந்தை தர்றேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா சொல்லு, நான் மருந்து சொல்றேன், அதை போய் அரசியல் பத்தி கேட்கறடா, அரசியல் பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுடா அப்படிங்கிறாங்க. இவர் விடமாட்டேன்னு மறுபடியும், இல்லைங்கம்மா நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும், நான் ஜெயிக்கணுங்கம்மா. மறுபடியும் அம்மா அதே சொல்றாங்க, டேய் அரசியல் பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுடா, உனக்கு குழந்தைகள்னா சொல்றேன், நான் உனக்கு குழந்தை கொடுக்குறேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா சொல்றேன், நான் மருந்து சொல்றேன், அது அரசியல் பத்தி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. இவர் 3வது அடையும் அதே மாதிரி கேட்கிறாரு. 3வது அடையும் அவரும் அம்மா அப்படியே திருப்பி சொல்றாங்க. அப்புறம் அவர் தொந்தரவு இருக்க மாட்டே கடைசியில் என்ன பண்ணாங்க, சரிடா போய் ஜெயிச்சுக்கு போ அப்படின்ட்டாங்க. அதே மாதிரிங்க அவரு குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டாருங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு சுவையான நிகழ்ச்சி. எங்க மாவட்டத்துல ஒரே பஞ்சாயத்துல அம்மாவுடைய 2 தொண்டர்கள் போட்டிக்கிட்டாங்க. எப்படிங்க, ஒரே பஞ்சாயத்துல 2 பேர் நம்ம அம்மா தொண்டர்கள் போட்டிக்கிட்டாங்க. 2 பேரும் அம்மாட்ட ஆசீர்வாதத்துக்கு போனாங்க. 2 பேருக்கு அம்மா சொன்னாங்க, மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஓட்டு கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஜெயிச்சிடலாம்னு சொல்லி. 2 பேர் கேட்டு வந்து அதே மாதிரி அவங்க தொகுதி பூரா மஞ்சள் குங்குமம் கொடுத்து 2 பேருமே ஓட்டு கேட்டாங்க. கடைசி ரிசல்ட் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிச்சா சொல்லுங்க பாப்போம். யார் அதிகமான மக்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தாங்களோ அவர் ஜெயிச்சிட்டாருங்க. கொஞ்சம் குறைவான மக்களுக்கு கொடுத்தவரு தோத்து போனாருங்க. எப்படி பாத்தீங்களா அம்மா கணக்கு சக்தியில. அடுத்ததுங்க, மருவத்தூருக்கு எங்க ஊருக்கார ஒருத்தர் பசு மாடு வாங்கி கொடுத்தாருங்க. பெரிய மாடுங்க. அந்த மாடு நிறமாச சேனையா இருந்ததுங்க. ஆனா இது அவங்களுக்கு தெரியல. 5 மாசம் 6 மாசம்னு நினைச்சுக்கிட்டு வியாபாரி ஏமாத்தி கொடுத்துட்டாங்க. இவங்களை வாங்கி கொண்டு மருவத்தூர்ல இறக்கும் பொழுது அந்த மாடு வந்து டெம்போ விட்டு இறக்கும் பொழுது குட்டிக்காரனை போட்டுருச்சுங்க. அதன் காரணமா அது பிரசவத்தை பிரச்சனை பண்ணி டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அது கண்ணு போடும் பொழுது சிரமப்பட்டதுன்னா நீங்க யாருமே அதை உதவி செய்யக்கூடாது. அதை கண்ணுக்குட்டி பிடிச்சி வெளியே இழுத்துடக்கூடாது. அப்படி இழுத்தீங்கன்னா கர்ப்பப்பையும் சேர்ந்து வெளியே வந்துருது. இப்ப மாடு செத்து போயிரு. அதனால நீங்க எதுவும் செய்யாம வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு அந்த பொறுப்புல இருந்த தொண்டர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரிங்க பிரசவ நாள் வந்த உடனே மாடு பிரசவிக்குது. தலை மட்டும் வெளியே வந்துடுச்சு, மீதி எல்லாம் வரல. மாடு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்க முடியல. சரி பக்கத்தால் நிற்க நம்ம தொண்டன் உதவி செய்வான்னு சொல்லி அவனை கூப்பிடுது அம்மான்னு கத்தி. இவன் தான் டாக்டர் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கானே, எச்சரிக்கை பண்ணியிருக்கானே கண்ணுக்குட்டி பிடிச்சி இழுத்தாரேன்னு சொல்லி. அதனால இவன் என்ன பண்றானுங்க, அம்மாவை கும்பிட்டுக்கிட்டே மூலமந்தம் சொல்லிட்டு ஓம் சக்தியமா காப்பாத்து, ஓம் சக்தியமா காப்பாத்துன்னு வேண்டிட்டு நிக்கிறானுங்க. கடைசியில மாடு பார்த்தது இவன் கதைக்காக மாட்டான்னு சொல்லி தானே திரும்பிங்க கண்ணுக்குட்டியினுடைய தலைய தன்னுடைய வாயால கவ்வி வெளி இழுத்து போட்டுருச்சுங்க. இப்ப தாயும் சேயும் நலம். எப்படி செய்து பாருங்க அம்மா. அடுத்து பாருங்க, இந்த அதே மாடு ஒரு 3 மாசம் கழிச்சு பின்னால அது எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குது, நல்லா கறக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மத்தியான நேரமான சக மாடுகளோட விளையாடுங்க. இந்த மாடுதான் தலைவனார்ட்ட இருக்கும், பெரிய மாடு. எல்லாம் இதுக்கு பின்னா எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க. அப்படி விளையாடும் போது இந்த மாடு கால் தடுமாறி கீழ் விழுந்துருச்சுங்க. கீழ் விழுந்து ஒரு கூர்மையான கல் வந்து அந்த மாட்டினுடைய மடியை அறுத்து போட்டது. ஒரு காம்பு வந்துங்க முக்காவாசி அருந்து போச்சு. கொஞ்சம் தொடுத்துக்கிட்டு நிக்குது. இப்ப ரத்தம் எவ்வளவு வெளியே வரும் பாருங்க, அவ்வளவு பெரிய மாட்டுக்கு. அப்புறம் டாக்டர் எல்லாம் வந்து அந்த காம்பை பிடிச்சி தைச்சு எல்லாம் கட்டு போட்டு எல்லாம் வைத்தியம் பண்ணி என்ன சொல்லிட்டு போறாங்க, அந்த பாத்துக்க நம்ம தொண்டர்கிட்ட, இந்த காம்பு எனக்கு வேலைக்கு ஆகாது, காயம் நல்லா இருந்த பின்னாலுமே இது பால் வராது, இது வேலைக்கு ஆகாது, மீதி 3 காம்பு நல்லா வேலை செய்யும், அதுல எல்லாம் பால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்க. அடுத்த நாள் காலையிலங்க 5:30 மணி இருக்கு. நம்ம பங்காரமா சைக்கிள் எடுத்து தோட்டத்துக்கு வர்றாங்க. அவ்வளவுதான். வந்தவங்க சைக்கிள் ஏத்தி போட்டு இந்த மாட்டு பக்கத்தால வந்து நம்ம தொண்டர்ல பார்த்துட்டே இப்ப வேப்பலை உரிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு வேப்பிலை பிடிச்சிட்டு வந்தாங்க. செக்கில் போட்டு நல்லா இடிச்சு பசிரியாட்ட பண்ணி கொண்டாங்கடா. அதே மாதிரி அவங்க நல்லா இடிச்சு அரைச்சு பசிரியாட்ட பண்ணி கொண்டு வந்தாங்க. ஒரு வெள்ளை துணியை கொண்டாங்கடா கட்டு போறதுக்கு. நாங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அம்மா அந்த பசிரி எடுத்துங்க இந்த மாட்டினுடைய மடியில காயம் அருந்து இருக்குது பாருங்க காம்பு, அதுல வச்சுங்க கட்டு போட்டு கட்டி விட்டாங்க. கட்டி விட்டு எல்லாம் சரியா போயிரும் போடா அப்படின்ட்டு மாடியும் போயிட்டு திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம தொண்டர் அந்த மாட்டை பார்க்கும் பொழுது கட்டு தானே அவன் விழுந்துருச்சுங்க. அந்த மாடே அவுத்துக்குச்சு. இப்ப மடி பச்சை கலரா இருக்குது. தண்ணி கொண்டு வைங்க இந்த மடியை கழுவி பாக்குறாருங்க. சுத்தமா மடி கழுவுன பின்னால பார்த்தா அந்த அறுபட்ட காம்பு இருக்குதுங்களே அது நார்மலா இருக்குதுங்க. காயம் இல்ல, டாக்டர் எழுதி வச்ச தெப்பும் இல்ல, பழையபடியே அது நல்ல நிலைமையில இருக்குதுங்க. இவர் அந்த காம்பை தொட்டு கறந்து பார்க்கிறாரு, பாலும் வருதுங்க. எப்படி பாத்தீங்களா, வாயில்லா ஜீவனங்கள் எடுத்து அம்மா வந்துங்க எப்படி கருணையோட நடந்துக்கிறாங்க பாத்தீங்க. அந்த அன்பு வந்துங்க பரம்பொருளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சக்திகளே. நாளைக்கு பார்க்கலாம் சக்திகளே. ஓம் சக்தி.